ஆண்டவர் நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நடு ராத்திரியிலே சிறைச்சாலையில் துதித்து ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள் ரெண்டே பேர் தான். அவர்கள் துதித்து பாடின பொழுதே அந்த நிமிஷத்திலேயே சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் எல்லா கட்டுகளும் கலண்டு விழுந்தத்தக்கதாக அப்படி ஒரு வல்லமை அங்கே கிரியை செய்தது. இதன் மூலமாக அங்கே காவலில் போட்டாங்க பாருங்களேன், அவர் கேட்குறாரு, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவங்க எதுவுமே பண்ணல, சுவிசேஷத்தை அறிவிக்கல, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லலை, ஜெபம் பண்ணாங்க, துதிச்சாங்க, பாடினாங்க. அதனால இந்த நேரத்தில் நம்ம துதித்து பாடும் பொழுதே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் மெய்யான தெய்வனை அறிந்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்திலிருந்து புறப்படுகிற துதி சத்தத்தினால, இந்த இடத்திலிருந்து நம்ம புறப்படுகிற ஆராதனையின் சத்தத்தினால அநேக ஜனங்கள் இயேசுவண்டை திரும்பணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முடிவில்லாதவர், நல் முடிவை தருகிறவர், நம்முடைய விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை தருகிறவர், நம்முடைய புகலிடமானவர் என்று சொல்லி அந்த தேவனை உயர்த்தி பாடலாமா? இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். Thank you, Jesus. புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே,
அந்த முடிவை தருகிறவர். ஓ எங்களுடைய விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவர். சொல்லுங்களேன், என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவர். புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே எனக்கு அளிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே எனக்கு அளிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். புகலிடமே மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே எனக்கு அளிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எந்நாளும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி சொல்லலாங்களா? உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன்ப்பா. என்ன வந்தாலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என்ன துன்பம் வந்தாலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. உயர்வானாலும் உமக்கு நன்றி, தாழ்வானாலும் உமக்கு நன்றி, என்ன நாச மோசங்கள் வந்தாலும் உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ற பிள்ளைங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட சொல்லலாங்களா? என்ன வந்தாலும் உம்மை ஆராதிப்பேன், என்ன வந்தாலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. எது வரைக்கும்? என் நாட்கள் முடியும் வரைக்கும், என் ஜீவன் பிரியும் வரைக்கும், என் சுவாசம் ஒழிந்து போகிற வரைக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேருனாலும் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஒரு பாடலை பாடலாமா? அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. அவருடைய நாமந்தான் நமக்கு பட்டயம், அவருடைய நாமந்தான் நமக்கு கேடகம். அவருடைய நாமத்துல விடுதலை நிச்சயமா இருக்குது, அவருடைய நாமத்துல வெற்றி நிச்சயமா இருக்குதுன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்துல விடுதலை இருக்குது. ஆமென். இயேசு என்கிற நாமத்துல சுகம் இருக்குது. இயேசு என்கிற நாமத்தினால எல்லா பேய்களும், சொல்லுங்களேன், நிக்குமா? எல்லா பேய்களும் ஓடும். ஹல்லேலூயா. எத்தனையோ நாமங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்பெஷல் நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரமே என்று சொல்லி இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதை உணர்ந்து அனுபவிச்சவங்க மாத்திரம் எங்க கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. நல்ல கரங்களை தட்டலாங்களா? விடுதலையோட. Thank you Jesus. மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. சொல்லுமா? அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. மீண்டுமாய் அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு.
தந்து ஜீவன் உள்ளவங்கெல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. சுவாசம் உள்ள எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாடல் வரிகள் சொல்லுது, ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்தது வாழ வச்சது யாருடைய நாமங்க? சத்தமா சொல்லுங்களேன். இயேசு என்ற நாமத்தை சொல்ல வைக்கப்பட்டோம்னா ஆண்டவர் நாளைக்கு நம்மளை கூப்பிடுறதுக்கு வைக்கப்படுவார். சத்தமா சொல்லலாங்களா? இயேசு ஹல்லேலூயா, என்னை தேடி வந்தவர். ஆமென். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து சொல்லுங்களேன், ஜீவனுள்ள எல்லாம் வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது இயேசு நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது இயேசு நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே, உங்க நாமமே எனக்கு கேடகம். இயேசு நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசு நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யெஷுவா யெஷுவா மசீஹா மசீஹா. நல்ல கரங்களை பேசி வாயை அசைக்க சொல்லவா? யெஷுவா ஹல்லேலூயா. ஆமா, கரங்களை இப்படி அசைத்து சொல்லலாங்களா? இயேசுவா. ஆமா, கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ். எல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கீங்க, அங்கெல்லாம் குறுகுறுன்னு பாக்குறீங்க, என்ன இப்படி எல்லாம் பாக்குறீங்க? அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். யெஷுவா மசீஹா. ஆமா, ஆண்டவருடைய நாமத்தை தானே உயர்த்துறோம். ஹல்லேலூயா. தாவீது என்ன பண்ணாருங்க? நடனம். தாவீது போல நம்ம நடனம். எழுந்து நின்றலாமே. ஹல்லேலூயா. Shall we all rise up? இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவை துதிக்க வந்தவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. யெஷுவா மசீஹா மசீஹா சொல்லுங்களேன். யெஷுவா மசீஹா, யெஷுவா மசீஹா. சத்தம் கேட்கலையே, இன்னும் சத்தமா. யெஷுவா மசீஹா, யெஷுவா மசீஹா. நமக்கு ரெண்டு பேர் கையெல்லாம் கட்டி நிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னு நினைக்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். யெஷுவா மசீஹா மசீஹா, யெஷுவா மசீஹா மசீஹா, யெஷுவா மசீஹா மசீஹா, யெஷுவா மசீஹா மசீஹா, யெஷுவா மசீஹா மசீஹா. நல்ல கையை அசைத்து ஓ யெஷுவா யெஷுவா மசீஹா மசீஹா, யெஷுவா மசீஹா மசீஹா, யெஷுவா மசீஹா மசீஹா, யெஷுவா மசீஹா மசீஹா. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட
நல்ல கண்களை மூடி ஹல்லேலூயா. நன்றி உமக்கு, நன்றி உமக்கு, நன்றி உமக்கு, நன்றி உமக்கு, நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி 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 நன்றி. நல்ல வாய்களை திறந்து நன்றி சொல்லலாமா? நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஜீவனை தந்தீரே நன்றி, ரட்சிப்பை தந்தீரே நன்றி, கிருபைகள் தந்தீரே நன்றி, வரங்களை தந்தீரே நன்றி, நன்றி 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 நன்றி. நல்ல அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், நல்ல அனல் மூட்டி. ஓ தேங்க்யூ 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 ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ லார்ட், glory, தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கரங்களை உற்சாகமாக நல்ல தட்டி கொண்டே இருப்போம். தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். ஓ, தடைகளை மாற்றின ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர், எல்லா கோணலானதையும் செவையாக மாற்ற வல்லவர் நம்ம மத்தியில இருக்கிறார். பாஸ்டர் நேற்றைய தினத்துல சொல்லிக்கொண்டே இருந்தார், சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை ஆராதிக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி, இந்த வேளையிலே நேற்றைய தினத்துல மலையிலிருந்து நீங்க கர்த்தரை ஆராதித்தீங்க. உங்களுடைய உண்மையை பார்த்து, உங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து, உங்களுடைய உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் இந்த வேளையில அற்புதத்தை செய்திருக்கிறார். நல்ல அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஓ ராதா லா ஷாந்தா லீகா ராபாபா, ஓ ராந்தா நீமா ஷியாதா ரீகா ரபா, ரீபாலா தரஷ்யா ரீகா ரபலபா, ஓ ரீமாமா ரீகேந்த ரீமானாபா. நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. நல்ல ஆவியில நிறைந்து நீங்க ஆராதிக்க ஆராதிக்க எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட போகிறது. எல்லா கட்டுகளும் கர்த்தர் நீக்க போகிறார். உங்கள் மத்தியில கர்த்தருடைய வல்லமை இறங்கி பெரிதான காரியத்தை நேற்றைய தினத்தை காட்டிலும் கர்த்தர் இந்த நாளிலே செய்ய போகிறார், செய்ய போகிறார். விசுவாசிக்கிற நீங்கள் நல்ல இன்னும் அதிகமாய், வேதம் சொல்லுகிறது, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று இன்னும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். அவன் நிறுத்தவே இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை நீங்களும் நானும் நிறுத்தவே கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். ஓ ரிவஷலரை கரதர பாபா, உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. இன்று நாங்கள் மேன்மை அடையணும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அப்பா, மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் விழுந்து முறிந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். ஓ, உங்களுடைய அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் அமைதியா இருக்காதீங்க. நம்ம சர்வ வல்லவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரை குறித்ததான ஒரு பயபக்தி காணப்படணும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிற நீங்களும் நானும் ஓ பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். பாடுவோம் அல்லேலூயா. இன்றைக்கு பாடுகிற நான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் நான் வந்தேன். ஆனா கர்த்தர் இந்த வேளையில நிறுத்தி என்னை பாட வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை பெரியதென்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து, விரிவா வாயை திறந்து முழுவனத்தோடு ஆராதிப்பீர்களா?
பாடலை நீங்க பாடிக்கொண்டு இருக்கிறீங்களவா? உலகம் முழுவதும் இந்த பாடல் வெளியே போய் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு தெரியும். எங்க வீட்டு பக்கத்துல, எங்க கோயம்புத்தூர் பட்டணத்துல இருக்கிற மகன் தான் பென்னட். அவருடைய தாயார் மிகவும் பலவீனமாய் காணப்பட்டார்கள். அவர்கள் கேன்சர்னால மிகவும் கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் எத்தனையோ காரியங்களை சொன்னாங்க. ஏன் அதை கேள்விப்பட்ட போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்தின காரியம், இவர்களுடைய குடும்பத்தில் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதன் மூலமாகவோ என்னவோ தெரியல, என்னுடைய ஒரு சிறு துளியான ஒரு ஜெபம் விண்ணப்பம் கூட கேட்கப்பட்டது. இந்த மகன் பென்னட் அநேக இடங்களிலே ஆண்டவர் இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்தும்படி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? யாருமே எழுந்திருக்க முடியாது என்கிற தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். கர்த்தராலே எல்லாம் செய்யக்கூடும். ஓ, இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிற நானும் கூட மரித்து போன சடலத்தை ஆண்டவர் மீண்டுமாய் உயிர் பெற செய்தவள் தான் நானும். ஹல்லேலூயா! கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். வேதம் சொல்கிறது, அவருடைய ஜனங்களாகிய நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கண்களை மூடி ஆண்டவரை மட்டும் பார்த்து அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்க, இயேசுவே, இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிற என் முகம் வெட்கப்பட்டு போகாது. ஓ, என் முகத்தை பிரகாசமாய் மாற்றுவி. ஓர் ஹலஷந்தரி கரபா. நல்ல வாய்களை திறந்து, நான் அமைதியா இருக்க விரும்பவே மாட்டேன். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாஷைகள் தெரியாமல் இருக்கலாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஒருவர் மட்டுமே. அவருடைய நாமத்தை மட்டும் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாக ஒரு 10 நிமிடம் இன்னும் நல்ல விடுதலையோடு ஆராதிக்க போறீங்க. கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்ப போகிறது. ஓ ராதா நிஷாந்தா ரீகாபா, ஓ ராபா பாபா. இயேசுவே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்திருக்கிறோம் அப்பா. எங்கள் நல்லவர் அப்பா, நீ நல்லவர், நீர் வல்லவர். உம்மை போல தெய்வம் இந்த உலகத்துல யாரும் இல்லை. உம்மை போல தேற்றரவாளன் யாரும் இல்லை. உம்மை போல பலப்படுத்துகிற தெய்வம் யாரும் இல்லை. உம்மை போல எங்களுக்கு துணையாய் நிற்கிறவர் யாரும் இல்லை. நாங்கள் எந்த வேலையெல்லாம் தனித்து விடப்படுகிறோமோ அந்த வேலையில நீர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறீரப்பா, துணையாய் நிற்கிறீர். தைரியத்தை இழந்த நேரத்திலே எங்களை தைரியப்படுத்துகிறவராயிருக்கிறீர், தேற்றரவாளனாயிருக்கிறீர், பலப்படுத்துகிறவராயிருக்கிறீர். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியை நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி, பரிசுத்த ஆவியானவருடைய பாஷைகளை பேசி பலப்பட்டு கொண்டே இருங்க. ஓ ராதா நாஷாந்தா லிரிகா பாபா, ரீகா பாபா. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகிறது. ஓ, சத்ருவின் கிரிகள் நிர்மூலமாக்கப்பட போகிறது. ஓ ரீகா பாபா, உங்களுக்கு விரோதமா இருக்கிற எழும்பி இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். ஓ, உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். ஓ ரீகா வஷ்யந்தரி கரபாபா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஆமாங்க, இந்த மனிதர்கள் மத்தியில தான் ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். உங்க மத்தியில இருக்க விரும்புகிறார், உங்க நடுவில இருக்க விரும்புகிறார், உங்க குடும்பத்துல வசிக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுது, சியோனே நீ சத்தமிட்டு கம்பீரி, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், தேவன் உன் நடுவிலே பெரியவராயிருக்கிறார். ஓ ஒரே காஷ்யந்தலரி கரபா. எருசலேமே தேவனை துதி, சியோனே தேவனை துதி. நீ ஒரு சியோன், நீ ஒரு சியோன். ரஷாதா ரீகா பாபா. ஓ, இதோ மனிதர்கள்
உணர்ந்து உணர்ந்து முழு இருதயத்தோடு மீண்டும் சொல்வோமா? இதோ சொல்லாதவர்கள் எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து. மத்தியில் வாசம் செய்பவர்